தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கிறானோ அப்படியே எல்லோரிடம் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும். பெஸ்ட் சென்டென்ஸ். தொழிலாளி முதலாளி தன்மை முறையே இருக்கக்கூடாது. வேலை செய்பவர்கள் பங்காளிகளாக அல்லாமல் கூலிக்காரர்களால் இருப்பது அடிமைத்தனம். அதாவது ஐயா ஏன் ஓட் பாலிடிக்ஸில் வரலைன்னா இதான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் நமது நாட்டில் தோன்றிய சீர்திருத்தக்காரர்களின் உழைப்புகள் பலன் தராததற்கு காரணம் விட்டு கொடுக்கும் தன்மை. தாட்சாயன்னா கருணைன்னு நினைக்கிறேன். ராஜதந்திர செய்கையும் தான். அங்கே தான் வருது முக்கியமான வரி இது. குருட்டு நம்பிக்கைகளை அழிவு வேலைகளின் மூலம்தான் ஒழிக்க முடியும். மகத்தான உறுதியும் சிறிதும் சந்தேகமற்ற தெளிவும் பழிப்பிற்கும் சாவிற்கும் கவலையற்ற துணிவும் உள்ளவனால்தான் அது முடியும். சுருக்கமாக ஐயா யாருன்னு சொல்கிறாரு. நாடு, மொழி, கடவுள், மதம், ஜாதி என்ற எந்த பற்றுமின்றி மானிட பற்றுடன் அறிவை கொண்டு தங்கு தடையின்றி சிந்தித்து செயல் புரிவதே பகுத்தறிவாளர் கடமையும் பொறுப்பும் ஆகும். ஹிஸ்டாரிக்கல் வரி. நன்றி என்பது பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய கடமையை தவிர உதவி செய்பவர்கள் எதிர்பார்ப்பது சிறுமை குணமே ஆகும். சூப்பர் சூப்பர். உனக்கு பெருமை வேண்டுமானாலும் உற்சாகம் வேண்டுமானாலும் பிற மனிதனுக்கு தொண்டு செய்வதில் போட்டி போடுவதன் மூலம் தேடிக்கொள்.